வாங்க இன்றைக்கி வந்து தேங்காய் பருப்பி செய்ய போகிறோம். இந்த தேங்காய் வந்து பூஜைக்காக ஆடி மாதம் இல்லைங்களா, கோயிலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம உடச்சி எடுத்துகிட்டு வந்தது நிறைய தேங்காய். 2 பெரிய தேங்காய் இருந்ததுங்க. அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே வச்சாலும் எவ்வளோ யூஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து நம்ம தேங்காய் பருப்பி செய்ய போகிறோம். அதுக்காக பாருங்கள், இந்த 2 தேங்காயெல்லாம் துருவி நல்லா நைஸாக சாஃப்டாக இருக்குங்க இது மாதிரி இல்லைன்னா நான் நார்மலாக துருவல் இருந்துச்சுன்னா அதை துருவிட்டு மிக்சியில் போட்டு 2 சுற்று சுற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் பூ மாதிரி இருக்கிறதுனால நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். தேங்காய் பூவை பாருங்கள், எல்லாம் துருவி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நைஸாக கொஞ்சம் எல்லாத்தையும் துருவி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து 2 மீடியம் சைஸ் தேங்காய்ங்க. இப்போ வந்து 3/4 கிலோ சர்க்கரை இதுக்கு கரெக்டாக இருக்கும். 750 கிராமு. இது வந்து பேன் அடுப்பில் வச்சுருக்காங்க. 750 கிராம் சர்க்கரை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுக்கு தேவையான அளவு பொறுமையாக சர்க்கரை எல்லாம் போட்டுட்டு, அது சர்க்கரை முழுங்குற அளவுக்கு தண்ணிங்க ஊற்றி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து பாகு பதெல்லாம் நம்ம எதுவும் பார்க்க போகிறதில்ல. கரெக்டாக பாகு இருக்கணும், அந்த மாதிரி பாகு எடுத்தெல்லாம் செய்ய போகிறதில்ல. ஈஸியாக நம்ம செய்ய போகிறோம். இதை வந்து பாகெல்லாம் இல்லாமல் நல்லா பாருங்கள், சர்க்கரை வந்து முழுங்குற அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்து மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பால் போட்டுக்கலாங்க. இந்த சர்க்கரையில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து அந்த பாகில் பொங்கி மேலே வந்துடும். அப்போ வந்து அந்த பாகில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துடலாம். மேலே சர்க்கரையில் இருக்கிறதெல்லாம் அப்படியே பொங்கி மேலே வரும் கருப்பாக. அப்போ வந்து நம்ம எடுத்து வடிகட்டி போட்டுடலாம். நல்ல வந்து மீடியம் ஃப்ளேவர்லாம் இல்லைங்க, நல்லா கரெக்டாகவே தீ இருக்கட்டும். அப்போ தான் சீக்கிரம் வந்து தண்ணி மூங்குற அளவுக்கு போட்டிருக்குறோம் இல்லைங்களா, அது கொதித்து மேலே வரும். அப்போ கரெக்டாக இருக்குங்க. வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பால் எடுத்து போட்டுடுறேன். அதில் ஹைலே இருக்கட்டும், பொங்குறப்ப நம்ம குறைச்சிக்கலாம் தீயை. இப்போ வந்து தண்ணி வந்து கொதிக்கிற அளவுக்கு நல்லா கொதித்து இந்த அழுக்கெல்லாம் மேலே வரும் பாருங்கள். நல்லா கொதித்து மேலே இந்த மாதிரி கருப்பாக வருது பாருங்கள், இந்த பால்லாம் போட்டுது. இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடலாம். நம்ம வடித்து எடுத்துருவோம். இது 2-3 முறை எடுத்தால் போதுங்க, கரெக்டாக வந்துடும். இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். 2 ஸ்பூன் தான் போட்டோம். எவ்வளோ மேலே வந்து இந்த சர்க்கரையில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வந்துடுச்சு பாருங்கள். நல்லா இது கொதிக்கிட்டோம். கொதிச்சுட்டு இருக்கிறப்பவே வந்து நம்ம இது மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இப்போ க்ளீனாக எடுத்து பாருங்கள். இந்த டைமில் வந்து நம்ம வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே போட்டுக்கலாம். இதே கொஞ்சம் நீல வாக்கில் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக மிக்சியில் ஒரு 2-3 சுற்றிட்டு போட்டுக்கோங்க. அது கரெக்டாக சாஃப்டாக வந்துடும், பூ மாதிரி. இது பூ மாதிரி இருக்குது பாருங்கள். இது பூ அந்த அளவுக்கு இதுலேயே வந்து இந்த தேங்காய் துருவிலேயே வந்துடுது. இப்போ இது போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு 1/2 ஹவரில் முடிஞ்சிடுங்க. இது நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா சுருண்டி வரைச்ச நம்ம அது நல்லா அயிலே இருக்கட்டும், மீடியமெல்லாம் வேண்டாம். மேலே வந்து நல்லா வாசனைக்காக ஒரு 2-3 பிஞ்ச் அளவுக்கு வந்து ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காமல். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் நெய் போட்டுக்கலாங்க, அது ஒட்டாமல் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய் போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிட்டு பாருங்கள், கொதிச்சிட்டே இருக்கு. கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருப்போம். கொஞ்சம் சின்ன ஸ்பூன் அளவு தாங்க நெய், நல்லா கொஞ்சம் மேலே. போதும், இந்த அளவுக்கு நெய் போட்டால் போதும். இப்போ வந்து பக்கத்தில் வந்து நம்ம இது காய்ச்சி பருப்பி கட் பண்ணணும் இல்லைங்களா, அது கேக் கட்டர் எடுத்துருக்கேன். இதுக்கு ட்ரே எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் நல்லா நெய் போட்டு சுற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா திக்காக வந்துட்டுது. நல்லா சுருண்டி வரட்டங்க. நல்லா வெந்து கரெக்டாக இருக்குங்க. இப்போ நல்ல வாசம் பாருங்கள். உங்களுக்கு நல்லா வந்து நல்லா கிளறி விட்டுட்ருக்கப்போ சுருண்டி வரைச்ச அந்த மாதிரி திக்காக வரைச்ச நல்ல வாசம் வரும். நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுது. இதுதான் பதங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கிண்டி விட்டுட்டே இருக்கலாம்.
இது ஒட்டவே ஒட்டாது. நம்ம ஏற்கனவே நெய் போட்டிருக்கோம் இல்லைங்களா, சுற்றி அப்படி கிளறி விட்டு பாருங்கள். இப்போ தண்ணியில் விட்டாச்சு. இதை அப்படியே கையில் எடுப்போம். நல்லா திக்காக வந்து எடுத்து பாருங்கள். இந்த பதம் கரெக்டாக இருக்குங்க. கையில் உருட்டி எடுப்போம். அது ஒரு கரெக்டாக வந்துடுது. இதுதாங்க கரெக்ட் பதம். இப்போ வந்து அப்படியே வந்து எடுத்து ட்ரேயில் போட்டுக்குவோம். நல்லா லெவல் பண்ணி விட்டுடலாம் ஸ்கொயராக. சுத்தமாக அதில் இருக்கிறது எல்லாத்தையும் வச்சு இப்படி ஸ்கொயராக நல்லா லெவல் பண்ணி அப்படியே விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் ஆறிடாங்க. நல்லா சூடாக அப்படியே இழுத்துட்டு நல்லா வாசமாக டேஸ்ட்டாக சுவையான பர்பிங்க. நல்லா 1 மாதம் அளவுக்கு கெட்டு போகாதுங்க. ஒரு பீஸு சின்ன சின்னதாக கியூப்பில் வந்து அப்படியே போட்டுட்ருக்கோம் இல்லைங்களா. இப்போ கொஞ்சம் சூடு ஆறிடுது. இப்போ கட்டமாக அப்படியே கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ஆறிடுச்சுன்னா கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் ஆறினப்போ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சிடலாம். நல்லா கரெக்டாக கியூபாக கட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இது கரெக்டாக நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஆறின உடனே அப்படி போட்ட உடனேயும் கட் பண்ணக்கூடாது. நல்லா சூடு அப்படியே இருக்குது பாருங்கள். இன்னும் பாதி வந்து காஞ்சி இருக்குது. மேலெல்லாம் நல்லா காஞ்சிது, கரெக்டாக இருக்குது. நல்லா வந்து ஒரு பதமாக கரெக்டாக இருக்குது. இப்போ கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. இந்த அளவில் எடுத்து நல்லா சின்ன சின்ன க்யூப்ஸில் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டேன். இதை அப்படியே வந்து ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு நல்லா வந்து கரெக்டான பதம் வரைச்சி எடுத்து கொட்டி ஒன்று ஒன்றா பிரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ பிரித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம்னா பாருங்கள், ஃபுல்லாக ஆறிச்சு கழட்டி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், ஈஸியாக வருது. நம்ம கட் பண்ணி விட்டதுனால ஒன்று ஒன்றா கழட்டி இப்போ ஈஸியாக எடுத்துட போகிறோம். கரெக்டான பதம், நல்லா வாசனையாக டேஸ்ட்டான தேங்காய் பருப்பிங்க. இது மாதிரி செய்து வச்சுருங்க. நல்லா 1 மாதம் ஆனாலையும் கெட்டு போகாது. நல்லா ஒரு பீஸு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஒன்று ஒன்றா பிரித்து எடுத்துப்போம். கரெக்டான கியூப்பில் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எப்போ பூஜை நடந்தாலையும் இல்லை தனியாகவும் குழந்தைகளுக்கு வேணும்னாலையும் 2 பெரிய தேங்காய்ங்க. நல்லா ரொம்பவும் கருப்பாக இல்லாமல் கரெக்டாக மீடியமாக இருக்கிற தேங்காய்ங்க. கருப்பாக இல்லாமல் ஒயிட்டாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கிற தேங்காய் பார்த்து வாங்கிட்டோம்னா கரெக்டாக இந்த மாதிரி பூ மாதிரி வந்துடுங்க. இந்த அளவுக்கு நம்ம செய்து வச்சுக்கலாம். இன்றைக்கி பூஜையில் வந்து உடச்சி நிறைய இருந்ததுனால 3-4 தேங்காய் இருந்ததுனால 2 கரெக்டான வந்து தேங்காவை எடுத்து நான் துருவி இந்த மாதிரி செய்திருக்கேங்க. ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விசேஷம் வெள்ளூர் வீலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சூப்பரான டேஸ்டியான தேங்காய் பருப்பி. பாகுபதமே இதுக்கு தேவையில்லை. நல்லா கரெக்டாக நம்ம இந்த அளவுக்கு ஒரு 1/2 hour எடுத்தால் போதுங்க. ஈஸியான தேங்காய் பருப்பி ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.